அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு 13ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கிற உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அதுக்கான உத்தரவு வரதாக நம்ம செய்திகள் மூலமாக கேள்விப்படுறோம். 3 தரப்பு, ஒன்னு அரசு தரப்பு. இப்ப என்ன நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோமோ, என்ன குழுவை வச்சு விசாரிச்சுட்டு இருக்கோமோ, முழுக்க முழுக்க எங்க தமிழ்நாடு அதிகாரிகளை வச்சு மட்டுமே நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு கேட்கிற அரசு தரப்பு. இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பு, இல்ல இது மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்கிற தரப்பு. இன்னொன்னு தாவேக தரப்பு, நீங்க சிபிஐ கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அது கூட எங்களுக்கு முதன்மையான கோரிக்கை கிடையாது. எங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கமே, தமிழ்நாடு காவலர்களே இது விசாரிக்கிறதுல உடன்பாடு இல்லை. அதனால ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அப்படிங்கிறது எங்களுக்காக நீங்க உத்தரவிடணும் அப்படின்றது தாவேக தரப்பு. இதுல நாளைக்கு என்ன உத்தரவு வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க. விவரம் தெரிந்தவர்கள், சட்டம் படித்தவர்கள், இந்த வழக்கை உற்று நோக்கி கொண்டிருப்பவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆர்குமெண்ட்ஸ் போற இந்த போக்கை வச்சு பார்க்கும்போது இப்படி வரலாம். அதாவது அரசு மீது குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி வரலாம், விஜய் அவர்கள் மீது குறைகள் அப்படிங்கிற மாதிரி, கண்டிப்பு அப்படிங்கிற மாதிரி வரலாம், உயர் நீதிமன்றம் செய்தது தவறு அப்படிங்கிற மாதிரி வரலாம், கடைசியில சிபிஐ கொடுக்காம மேபி இவங்க கேட்ட மாதிரி ஒரு தனி நீதிபதி அவர்களுடைய, ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுடைய தலைமையில ஒரு புலனாய்வு குழு அமைக்கலாம், இந்த மாதிரி உத்தரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எதையுமே நம்ம சொல்ல முடியாது, என்ன வேணா நடக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தமான டிபேட்டுகள் சமூக ஊடகங்கள்ல ஆகட்டும், அதே போல யூடியூப் சேனல்ஸ்ல ஆகட்டும் நிறைய ஓடிட்டு இருக்குது. ஏன்னா நீதிமன்றத்துல அது கேள்வி கேட்கப்பட்டது 2 நாளைக்கு முன்னாடி. அதனால அதாவது இப்ப திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம்னா என்னன்னு தெரியுமா, முன்ன பின்ன நீங்க எல்லாம் அதெல்லாம் பாத்துருக்கீங்களா, நீங்க எல்லாம் ஜிஹெச்சுக்கு போயிருக்கீங்களா, உங்களுக்கு டாக்டர் பெருசா எம்பிபிஎஸ் படிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தற்கொலைங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 மணிக்கு ஆரம்பிச்சது நைட்டு, அதாவது விடியற் காலை 2 மணிக்கு ஆரம்பிச்ச போஸ்ட்மார்ட்டம் அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் நடந்துச்சுரா, ஏன்டா நீங்களா பார்த்து எதனா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களுடைய தரப்பு ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. இந்த பக்கம் தாவேகாவுடைய ஆதரவாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, இங்க பாரு, சரியா காலையில 8:01 28ஆம் தேதி காலையில 8:01க்கு சன் நியூஸ் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்ட வீடியோ இது. அதுல பிரஸ் மீட்ல அங்க மருத்துவர்கள் வெளியே பேசுறாங்க, 31 உடல்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிந்து விட்டு பாடியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி காலையில 8:01க்கு அவங்களுடைய வீடியோ சன் நியூஸ் ட்விட்டர் பக்கத்துல வெளிவருது. அப்படின்னா அந்த பிரஸ் மீட் ஒரு 7:30க்கு நடந்திருக்கலாம். அப்ப 7:30க்கு அவங்க பிரஸ் மீட் மூலமா சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பாடியை கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். பாடியை வாங்குற ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் கையெழுத்த போட்டு அது இதுன்னு சொல்லி பாடியை வாங்கினா ஒரு 30-45 மினிட்ஸ் ஆகலாம். அப்ப அதுக்கும் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடி போனோம்னா ஒரு 6:45 வாக்குலயே இதெல்லாமே முடிஞ்சிருக்கு. என்னது பாடியை ஒப்படைக்கிற ப்ராசஸ் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அந்த 6-6:30க்கு எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச மாதிரில வருது. இந்த செய்திகள் அடிப்படையில் நம்ம சன் நியூஸ் அடிப்படையில் வச்சு பார்த்தோம்னா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி 31 பேருக்கு பண்ணீங்க அப்படின்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமான விடை அல்லது இது எல்லாத்துக்குமான ஆர்குமெண்ட்ஸ்ன்றது நாளைக்கு மறுபடியும் நடக்கும். அதில் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இந்த நிலையில மக்கள் மன்றம், நம்ம தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம்ல, நீதிமன்றம் மக்கள் மன்றம்ட்டு, நீதிமன்றத்துல இன்னும் இதற்கான இறுதியான உத்தரவு வரவில்லை. ஆனால் மக்கள் மன்றத்தில் ஏற்கனவே இதற்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. மக்கள் மன்றத்தில் ஏற்கனவே இதற்கான ஒரு பார்வை பார்க்கப்பட்டு விட்டது. அது யாருக்கு ஆதரவாக போயிட்டு இருக்குது, யாருக்கு எதிராக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துட்டோம். அந்த அடிப்படையில் மக்கள் மன்றம் அப்படின்ற பேர்லயே ஒரு நிகழ்ச்சிங்க தந்தி டிவில நடக்குது. அதாவது நடுவுல அசோகவர்ஷினி உட்கார்ந்துருப்பாங்க, இந்த பக்கம் அரசாங்கத்தின் மீது தான் தவறு அப்படின்னு பேசக்கூடியவங்க ஒரு 3 பேரு, இந்த பக்கம் விஜய் மீது மட்டும்தான் தவறு அப்படின்னு பேசக்கூடியவங்க ஒரு 3 பேரு. இவங்களை வச்சு ஒரு டிபேட்டு, முன்னாடி மக்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நடந்துச்சு இல்லையா. அதுல விஜய் மீது தான் தவறு அப்படின்னு சொல்லி பேச வந்தவங்க யார் யாரு, சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள், தனியரசு அவர்கள், அது போக செந்தில் வேல் அவர்கள், இவங்க 3 பேர் விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு பேச வந்தவங்க. இந்த பக்கம் அரசு தான் பொறுப்பு, அரசு மீது தான் தவறு அப்படின்னு பேச வந்தவங்க யாரு, துக்ளக் ரமேஷ் அவர்கள், இந்த பக்கம் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள், அது போக எஸ்ஜி சூர்யா அவர்கள் பாஜக தரப்புல இருந்து இவங்க பேசுறாங்க. இதுல முதல்ல வாய்ப்பு எதிர்த்தரப்புக்கு தான் கொடுக்குறாங்க. அதாவது அரசு மீது தவறு இருக்குதுன்னு சொல்றவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்பதான் விஜய் மீது தான் தவறு அப்படின்னு சொல்றவங்களுக்கான வாய்ப்பு லாஸ்டா கிடைக்கும். ஸோ அந்த பினிஷிங் டச் அப்படிங்கிறது விஜய் மீது தான் தவறு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம்னா அதுக்கு கவுண்டர் பண்றது அடுத்த இன்னொரு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு பேட்டர்ன்ல தான் கடைசி பேச்சாளராக செந்தில்வேலுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ரைட், அதை நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டோம். இருக்கட்டும். இப்ப எஸ்ஜி சூர்யா அவர்கள் பேசினாங்க, ரொம்ப காமா, ரொம்ப சென்சிபிளான டெக்னிக்கலான கேள்விகளை எடுத்து வச்சாங்க. இந்த என்டையர் டிபேட்டுமே நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 2 தரப்பு இருக்குல்ல. இதுல அரசாங்கத்தின் மீது தவறு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த எமோஷனை ப்ரோவோக் பண்ணிவிட்டு எமோஷனலா பேசுறது அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு டெக்னிக்கலான கேள்விகள், துறை சார்ந்த கேள்விகள், கடமைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள், இது எல்லாத்தையுமே இவங்க பேசுறாங்க. ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடியவங்க ஒரே பேட்டர்னை கொண்டு வராங்க. அதாவது அந்த எமோஷனை ப்ரோவோக் பண்றது,
எமோஷனை ஒரு மாதிரி கொடுமைங்க. நான் பேர் விஜய் எப்படி தெரியுமா அந்த டைம் நின்னாரு, எப்படி தெரியுமா லைட்டு போட்டு போட்டு சிரிச்சாரு, எப்படி தெரியுமா அது எப்பயோ நடந்தது, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கட்சியை தடை பண்ணணும், விஜயை கைது பண்ணணும், சொல்றேன் இருங்க டீட்டெயிலாக சொல்றேன். அப்போ முதல்ல எஸ்ஜி சூர்யா அவர்கள் நிறைய டெக்னிக்கலான கேள்விகள்லாம் கேட்கிறாரு. அடுத்ததாக தனியரசு வராருங்க. அத்தனை பேர் கதறிட்டு இருக்கிறாங்க. 3 தண்ணி பாட்டில் தான் விஜய் எடுத்து கொடுக்குறாரு. அவர் வந்து விஜய் தான் தவறுன்னு சொல்ல வரவர். அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு மாதிரி அவர் பாட்டுக்கு வாசிச்சு கடைசியில் என்ன சொல்றாருன்னா, கட்சியை தடை பண்ணணும், விஜயை கைது பண்ணணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக நான் வைத்துக் கொள்கிறேன். ரசிகர்கள்லாம் சரியில்லை, அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க இப்படின்ற பாயிண்ட்ல அவர் வைக்கிறாரு. அடுத்ததாக துக்ளக் ரமேஷ் அவர்கள், அவர் 3வதாக பேச வர்றாரு. அவருடைய சில பாயிண்ட்டுகள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துச்சு. அவர் என்னென்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல எடுத்த உடனே அதிகாரிகள் இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்னென்ன, அதே போல விக்டிம் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் ஒருத்தர் கூட விஜய் மேல பழி சொல்லி, நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் விஜய் மேல பழி சொல்லி, அவங்களே வந்து அரசாங்கத்து மேல தானே பழி சொல்றாங்க, அவங்களே சிபிஐ கேட்கறாங்களே அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து அசோக் வர்ஷினி அவர்கள் குறுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்னதான் இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸ் இல்லையா, ஏங்க விஜய் ஃபேன்ஸாவே இருந்தாலும் அவங்க ஒரு உயிரை இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்க இல்ல. இப்ப நம்ம ஒரு கருத்தை பேசும்போது நம்ம கிட்டே கமெண்ட்ல நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, இதுவே உங்க குடும்பத்தில் இப்படி நடந்திருந்தா, இதுவே வந்து உங்களுக்கு வீட்டுல யாருக்காச்சும் நடந்திருந்தா, எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எமோஷன் சென்டிமெண்ட் இதை வச்சுதான் ஒரு விஷயத்தை திசை திருப்பத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க. நீ என்ன பண்ணிருப்ப, நீ என்ன சொல்லியிருப்ப அப்படின்ட்டு பயங்கரமா உடஞ்சு போயிருப்பேன், பயங்கரமா காயப்பட்டிருப்பேன். அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு முதல்ல 2 விஷயம், நான் தான் அங்க போய் வாலண்டியரா போனேன். நீங்க சொல்ற அந்த கான்செப்ட் படி உன் குடும்பத்தில் நடந்திருந்தால்னு ஒரு கேள்வி வந்துச்சுல்ல. முதல்ல விஜய் என்ன வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போல, நான் தான் போனேன். அடுத்து நான் போறேன் அப்படின்ற இடத்துல எனக்கு காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் யாருடைய பாயிண்டாவுமே இருக்கும். அதைத்தான் வந்து அந்த குடும்பத்தினரும் சொல்றாங்க. அவங்க காயத்தில் இல்லையா, அவங்க வழியில் இல்லையா, அவங்க அழுதுட்டு இல்லையா, இருந்தாலும் அவங்க விஜய பழி சொல்லல, அரசாங்கத்தை தான் அவங்க சொல்றாங்க. இதை வந்து அங்க துக்ளக் ரமேஷ் அவர்கள் எடுத்து வைக்கிறாரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பரப்புரையெல்லாம் பயங்கரமான கூட்டம் வரும், பயங்கரமா பல ஆயிரக்கணக்கில் கூடும்போது எப்படி பாதுகாப்புகள் வழங்கப்படும் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. 4 பக்கமும் அவங்களுடைய வண்டியை சுத்தி பேரிகேட் போட்டு நூற்றுக்கணக்கான காவலர்கள் அதை சுத்தி நின்று எப்படி தடுப்பாங்க, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா இருக்கும் அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது விஜயை சுத்தி நடச்சா, விஜய் அவருடைய வாகனத்தை சுத்தி எங்க இருந்தாங்க போலீஸ், விஜய் வாகனத்தை சுற்றி அங்க பாதுகாப்புக்கு போலீஸ் இருந்தாங்களா, இப்படியான கேள்விகள்லாம் துக்ளக் ரமேஷ் அவர்கள் எடுத்து வைக்கிறாரு. அதே போல மடியில் தான் உங்களுக்கு கனம் இல்லையே, மடியில் கனம் இல்லை என்றால் நீங்கள் எதற்கு சிபிஐ வேண்டாம் என்று இவ்வளவு போராடுகிறீர்கள், இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீர்கள், அதே மாதிரி வேற ஒரு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில ஒரு எஸ்ஐடி அமைக்கணும்னா நீங்க ஏன் இவ்வளவு பிடிவாதம் போக்குறீங்க, கொடுத்துருங்க, இவ்வளவு கேள்வி இவ்வளவு சந்தேகம் உங்க மேல வந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய நேர்வை நிரூபிச்சிருங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எடுத்து வைக்கிறார். அடுத்ததாக இந்த பக்கம் விஜய் அவர்கள் தான் குற்றவாளி அப்படின்னு பேச வந்த, நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேங்க, அவ்வளவு ஒரு மாதிரி பார்க்க அப்படி இருந்துச்சு. சூர்யா வெற்றி கொண்டான் உங்களுக்கு தெரியும்ல, அந்த வெற்றி கொண்டான் முதல்ல உங்களுக்கு தெரியுமா, அவங்க அப்பா அவருடைய ஸ்பெஷலான பேச்சுக்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்களா, அவருடைய மகன். இவரை பத்தி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா காலத்தால் அழியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் கொடுத்திருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, மோடி அவர்களை நேருக்கு நேராக சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு அவருக்கு எதிரிலேயே உட்காந்து ஒழுங்கா நீட் ரத்து பண்ணிருங்க, இல்லைன்னா அப்புறம் நாங்க வேற மாதிரி பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு அவருடைய கண்ணை பார்த்து பேசிட்டு அந்த புலியின் குகைக்குள்ளே இருந்து சிங்கத்தின் குகைக்குள்ளேயே அதையே நேரடியாக சந்தித்து விட்டு வெளியே வந்திருக்கிறார், எனவே அவருக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருங்க. நான் தமாசுக்கெல்லாம் சொல்லல, சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு பேசியிருக்காரு ஊடகத்துல. அவர் எடுத்தாரு பாருங்க பாயிண்ட், சாமி மொரட்டு பாயிண்ட். நான் சொன்னேன்ல எஸ்ஜி சூர்யா சென்சிபிளா பேசினாருன்ட்டு, அதெல்லாம் என்னங்க சென்சிபிள், சூர்யா வெற்றி கொண்டான் எடுத்தாரு பாருங்க சென்சிபிள் பாயிண்ட். எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியுங்க இது இப்படித்தான் நடக்கும்னு. அப்படியே எதை வச்சு சொல்றீங்க, சனிக்கிழமை கூட்டம் நடத்தினா விளங்குமா, சனி பணம் தனியா போகுமா, அதான் 7.5 சனி. கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க, சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க பகுத்தறிவு பேசுற கட்சி நீங்க, முற்போக்கு பேசுற கட்சி, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க அவரு கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றீங்க, ஒத்துக்கிறேன், ஆனா 7.5 சனி, அது சனிக்கிழமைன்னு ஆரம்பிக்கும் போதே இது அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் 2வது இன்னும் மோர் சென்சிபிள் பாயிண்ட் ஒன்று எடுத்து வைக்கிறாரு. என்ன தெரியுமா அது, நாங்க தான் வந்து திட்டம் போட்டு உங்களுக்கு இடம் கொடுக்காம தடுத்துவிட்டோம், நாங்க தான் வந்து திட்டம் போட்டு உங்களுக்கு வந்து பாதுகாப்பெல்லாம் கொடுக்கல அப்படின்னு எங்க மேல குற்றம் சொல்றீங்க. சரி, ஸ்டாலினுக்கு தான் உங்களை பிடிக்காது, எங்களுக்கு தான் உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் நம்மளாம் எதிரிங்க அப்படின்றதுனால நாங்க தான் அது வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டோம்னு சொல்றீங்க. ஏன் அப்ப நீங்க வந்து அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணல, அப்ப என்ன சொல்ல வர்றீங்க, நீங்க தான் அதெல்லாம் பண்ணீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி அந்த இடத்துல வருது இல்ல.
அங்கேயும் அவுட்டு. அதுக்கப்புறம் வழக்கம் போல சில எமோஷனல் ரசிக மனப்பான்மை எப்படிப்பட்டது அது இது அப்படின்றதெல்லாம் பேசிட்டு கூட்டம்னா எப்படி தெரியுமா இருக்கணும், அது திமுகவுடைய கொள்கை கூட்டம் மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு அவர் உட்காந்துட்டாரு. அடுத்ததாக பேராசிரியர் கல்யாண சுந்தரம் வராரு. அதாவதுங்க ஒரு கூட்டத்துல மக்கள் முன்னிலையில நியாயம் கருத்து அப்படின்னு 2 தரப்பு விவாதிக்குது. அதை பல நூற்றுக்கணக்கான மக்கள் உட்காந்து லைவ்ல முன்னாடி அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது மக்களுடைய ரியாக்ஷனை வச்சு என்ன மக்கள் யாருக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க, அல்லது யார் கருத்து சரின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசின அந்த ஒரு 10-12 நிமிடங்கள்லயும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அந்த ஆடியன்ஸ் பக்கம் கேமராவை திருப்புறாங்க. எல்லாருடைய ரியாக்ஷனுமே கரெக்டா சொல்றாருல்ல, நான் உனக்கு சொன்னேன்ல, ஆமா இல்ல, இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸை நம்மளால நிறைய பேர்கிட்ட பார்க்க முடிஞ்சுங்க. அதே போல அந்த ஆரவாரம், அந்த ஒரு சப்போர்ட், கூட்டத்துல திமுக தான் யோக்கியம் அப்படின்னு சொல்லி பேச வந்தாங்கல்ல, அவங்க பேசும்போது ஆடல கூட்டத்துல அப்படியே உட்காந்து கேட்டு இருக்காங்க. ஆனா இங்க அரசாங்கத்தின் மீது இருக்கிற குறைகளை சுட்டி காட்டும் போது அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசும்போது அதுல ஒரு முக்கியமா ரொம்ப நீட்டி முழக்கலைங்க, ரொம்ப சிம்பிளா ஒரு 4 ஆர்குமெண்ட்ல முடிச்சிட்டாரு. என்னது, நாங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கூட்டம் நடத்துறதுக்காக பர்மிஷன் கேட்கறோம் அப்படின்னா, தன்னுடைய கட்சியை உதாரணமா வச்சே சொல்றாரு, நாங்க போயிட்டு இத்தனாயிரம் பேர் வருவோம் அப்படின்னு சொல்லி நாங்க கொடுக்குறோம்னா அதை அவங்க கேட்டுப்பாங்க. கேட்டுக்கிட்டு இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எங்களுடைய கட்சியை சார்ந்த நகர பொறுப்பாளர், அது கிளை செயலாளர், இன்னும் சின்ன சின்ன பொறுப்பாளர் வரைக்கும் போன் பண்ணி விசாரிப்பாங்க. இத்தனை பேர் வரதாக சொல்லப்படுது, உண்மையில நீங்க எத்தனை பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்க சைட்ல இருந்து எத்தனை வண்டி வருது, உங்க கிராமத்துல இருந்து எத்தனை வண்டி பேசியிருக்கீங்க, எத்தனை பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளவு விஷயங்களை அவங்க விசாரிச்சு தெரிஞ்சுப்பாங்க முன்கூட்டியே. அப்போ எவ்வளவு கூட்டம் வரப்போகுதுன்றதை அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சிருக்கும். அது போக டோல்கேட்ல நிப்பாங்க. வெறுமனே விசாரிக்கிறது மட்டும் கிடையாது, டோல்கேட்ல நின்று எத்தனை வண்டி கிராஸ் ஆகி போயிட்டு இருக்குது, எத்தனை வண்டி அந்த பகுதியை நோக்கி போகுது அப்படின்றத அப்ராக்சிமேட் கூட்டம் எவ்வளவு அப்படிங்கிறத காலையில இருந்தே அவங்களால வேல்யூ பண்ணிட முடியும். அவ்வளவு ஸ்மார்ட்டான ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையோட இன்டெலிஜென்ஸ். அப்படின்னும் போது இது எதுவுமே தெரியாம நாங்க ஏதோ 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னோம், நாங்க எதிர்பார்க்கலைங்க அப்படின்லாம் சொல்றது ஒரு அப்பட்டமான பொய். அதை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, இது பேசிக், இந்த பேசிக்லயே தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி உடைச்சிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி, விஜய் தாமதமாக வந்தார்னு சொல்லி கேக்குறீங்களே, அவங்க பர்மிஷன் கேட்ட டைம் என்ன? 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தானே பர்மிஷன் கேட்கப்பட்டிருந்துச்சு, அதுக்கு தான் பர்மிஷன் வழங்கப்பட்டிருந்துச்சு. அப்படின்னும் போது ஒருவேளை விஜய் அவர்கள் 2:59க்கு வந்திருந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அதற்கு விஜய் பொறுப்பு, அதுக்கு நீங்க விஜய் குற்றம் சாட்டலாம். அல்லது 10 மணிக்கு மேல 1 நிமிஷம் லேட்டா அதுக்கப்புறம் அங்க ஒரு பெரிய நிகழ்வு சம்பவம் தப்பு ஏதாச்சும் நடந்திருந்தா அதுக்கு நீங்க விஜய் குற்றம் சாட்டலாம். ஆனால் அவர்கள் கேட்ட அந்த டைமுக்குள்ள 7 மணிக்கு வந்த நிகழ்ச்சியில அவங்க அனுமதி கேட்ட நேரத்துக்குள்ள நடக்கிற நிகழ்ச்சியில எது நடந்தாலும் அனுமதி கொடுத்தவர்கள் தான் பொறுப்பு, அரசாங்கம் தான் பொறுப்பு. என்ன மழுப்புறீங்க நீங்க, என்ன நரேட்டிவ் கிரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அசோகவர்ஷினி சொல்றாங்க, இல்ல 12 மணி 12:45 அவர் வருவாரு அப்படின்ட்டு அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க ஏதோ ட்விட்டர்ல ஏதோ போட்டிருந்தாங்க அப்படின்னும் போது இவர் தெளிவா சொல்றாரு, பர்மிஷன் கேட்ட டைம் 3 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு தெரியும்ல, காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியும்ல. அப்ப காலையில இருந்து கூட்டம் கூடுறதோ, அங்க காலையில இருந்து எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க, மக்கள் எப்படி கூடிட்டு இருக்காங்க அப்படிங்கறதை உங்களால் பார்க்க முடியவில்லையா அப்படின்னும் போது, அல்லது இப்படிதான் கூட்டம் கூடுது அப்படின்னும் போது நீங்க கரூருக்கு முன்னாடியே விஜய் அவர்களை தடுத்து, இல்லைங்க இங்க நீங்க உள்ள நுழைய முடியாது, அதனால உங்களை நாங்க அனுமதிக்க முடியாது, உங்களை கைது பண்றோம் அப்படின்னு கூட நீங்க பண்ணிருக்கலாமே அப்படின்னும் போது மறுபடியும் அசோகவர்ஷினி அவர்கள் குறுக்க வந்து என்ன சொல்றாங்க, அதாவது அப்படி பண்ணா உடனே நீங்க இப்படி திருப்பி போடுவீங்க, அரசாங்கத்தை விமர்சிப்பீங்க, பயப்படுறீங்களா ஸ்டாலின் சார் அப்படின்னு கேட்பீங்க அப்படின்னும் போது கேட்டா இருப்பாருங்க ஒரு கேள்வி. அப்ப விமர்சனம் வரக்கூடாதுன்னு பயந்துகிட்டு, உங்களை பார்த்து கேள்வி கேட்டக்கூடாதுன்னு பயந்துகிட்டு கடமை தவறி இருக்கிறீங்களா நீங்க? அப்ப அரசியல் தான் பண்ணிருக்கீங்க நீங்க. அப்ப இதுல முதல் குற்றவாளியே அரசாங்கம் தான். ஏன்னா விமர்சனத்துக்கு பயந்து நீங்க அப்ப இதை அலோவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா முதல் குற்றவாளியே அரசாங்கம் தான் அப்படின்னு கேட்டார். பேச்சு மூச்சு இல்ல. இவ்வளவும் பேசி முடிச்சுட்டு உட்கார 10 நிமிஷத்துல தரமட்டம் ஆகிட்டு உட்காராரு. தாமதமாக வந்திருந்தாலும் அரசாங்கம் தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்ற பாயிண்ட சொல்லிட்டு அவர் உட்கார்றாரு. அடுத்து இறுதியாக செந்தில்வேல் அவர்களுக்கு வாய்ப்பு. அதாவது இந்த மாதிரி விவாத நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த கடைசி 5 நிமிஷம் கடைசி 10 நிமிஷம் யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கும். என்ன அப்படின்னா, அத்தனை பேர் பேசுறதையும் உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு தனக்கு உரிய சில கவுண்டர்களை ரெடி பண்ணிக்கிட்டு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். முதல்ல பேசுறவங்களுக்கு, 2வது பேசுறவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்காது. அப்ப அந்த கடைசி வாய்ப்பு விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு பேசக்கூடிய நபருக்கு கொடுத்ததுலயே அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரைட்,
அவர் வந்து பேசுறாரு. சரி, கல்யாண சுந்தரம் அண்ணன் இத்தனை கேள்விகளை கேட்டிருக்காரு, இது எதுக்காச்சும் பதில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா, கல்யாண சுந்தரம் அவர்கள் தர்க்க ரீதியாக நிறைய கேள்வி கேட்டிருக்கிறார். அந்த கேள்விகளை நான் மதிக்கிறேன். இதான் பதில். அதுக்கப்புறம் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போலங்க. அது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு இல்லைங்க. 7/1க்கு என்ன நடந்தது, 7/12க்கு என்ன நடந்தது, 7/13க்கு எத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சு, 7/17க்கு என்ன நடந்துச்சு, வாட்டர் பாட்டில் யார் தூக்கி போட்டாங்க, இந்த டைம் லைன் எக்ஸ்பிளைன் பண்றது, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய கேள்வி அது இல்ல. இது கூட்டம் கூடி நெருக்கடி ஆன பிறகு அங்க நடந்த நிகழ்வுகள். இதை வந்து பாத்தீங்கன்னா வலிபூர்வமா உணர்வு பூர்வமா கடத்துறீங்க. எஸ், பயங்கர வலி மிகுந்தது, பயங்கர உணர்வு பூர்வமானது. ஆனா அதை மட்டுமே பேச முடியாதுல்ல, இன்னொரு டெக்னிக்கல் சைடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பேசணும்ல. அதைத்தான் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்கறாங்க. ஆனா மீண்டும் அந்த எமோஷனல் சைடே இவர் எடுத்து உணர்வு பூர்வமாக என்னுடைய உறவுகள், எங்களுடைய சொந்தங்கள் இப்படி இறந்து போயிட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, இதுக்கெல்லாம் அந்த விஜயோடைய இதுதான் காரணம், விஜயோடைய அதுதான் காரணம், அப்படி இப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதே எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசி அந்த உரையை அவர் அப்படியே நிறைவு செஞ்சுட்டு போறாரு. நினைச்சு பாருங்க, இப்ப வந்து கடைசியாக செந்தில்வேல் பேசி அப்படி இந்த நிகழ்வு முடியுது இல்லை, இதே செந்தில்வேல் பேசி இந்த கேள்விகள் எல்லாம் கேட்ட பிறகு கடைசியாக அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசுவதாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? கிழிச்சு உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா மறுபடியும் இந்த எமோஷன் பெயின் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரீங்க இல்லையா, கண்டிப்பா எல்லாருக்குமே பெயின் தான். ஆனா அதை மட்டுமே பேசி விஜய் வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாரு, விஜய் கூப்பிட அவர் வந்து அவர் பாட்டுக்கு நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாரு அப்படின்லாம் சொல்லி முழுக்க மறுபடியும் இதுக்குள்ளேயே சுத்துறீங்க இல்லையா, இதை பொளந்து எடுத்திருப்பாரு. மறுபடியும் அவருக்கு வந்து கடைசி வாய்ப்பா கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா திமுக ஆதரவாளர்கள் எமோஷனல் ஆங்கிள் கொண்டு வராங்க அப்படின்னா, திமுகவை நோக்கி எமோஷனலாக நாம் கேட்க ஆரம்பிச்சோம்னா, தமிழ் உணர்வாளர்கள் கேட்க ஆரம்பிச்சோம்னா எங்க போய் மூஞ்சியை வச்சுப்பாங்க? யோசிச்சு பாருங்க, எங்க போய் மூஞ்சியை வச்சுப்பாங்க? 2009 இருந்து ஆரம்பிக்க வேண்டியது வரும். திணறி இருப்பாங்க. சும்மா ஒரு 30 செகண்ட் போற போக்குல அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிருந்தா போதும், முகத்தை கொண்டு போய் எதுல புதைச்சிட்டு இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த கடைசி வாய்ப்புங்கிறது அதனாலதான் பாதுகாப்பாக அவர் வழங்கப்பட்டுச்சா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. அப்படியாக இது முடிஞ்சிருக்குது. ஆனால் அதை பார்த்த மக்களும் சரி, பார்வையாளர்களும் சரி, யூடியூப்ல பார்த்தவங்களும் சரி, மற்ற சோசியல் மீடியால பார்க்கறவங்களும் சரி, இதில் யார் மீது தவறு என்பது, ஏன்னா நிகழ்ச்சி பேரே மக்கள் மன்றம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த மக்கள் மன்றத்தில் வைத்து இதற்கு மக்களுடைய பார்வையில் இதற்கு ஏற்கனவே என்ன கேள்வியை கேட்கணும், யார் இதில் முதல் பொறுப்பு அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு தெளிவு பிறந்து விட்டது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை, இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு வரப்போகுது, என்ன வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன வேணா வரலாம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.